வணக்கம். இப்போ செய்ய போகிறது தக்காளி ரசம். இந்த தக்காளி ரசம் செய்கிறதுக்கு ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளியை தண்ணியில் ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். நல்லா புளியை கரைச்சிட்டு அதில் உப்பு ஒரு அரை டீஸ்பூன், சர்க்கரை ஒரு துளி அளவு சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதை நல்லா கலக்கிக்கணும். இப்போ புளி தண்ணி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து தக்காளி ரசத்துக்கு ஒரு மசாலா அரைக்கணும். அதுக்கு தக்காளி பழம் 1 சின்னது, அப்புறம் பூண்டு ஒரு பெரிய பூண்டு, அரை டீஸ்பூன் கொத்தமல்லி, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு சேர்த்து அரைச்சிக்கணும். இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன். சூடான உடனே 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகு கடலைப்பருப்பை சேர்த்து நல்லா வறுத்துட்டு அடுத்து அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி ரசம் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா அந்த மசாலா வேகிற வரைக்கும் வேக வைக்கணும். தக்காளி ரசம் பேஸ்ட்டை சேர்த்து நல்லா வதக்கி விட்டு அந்த பச்சை வாடை ஃபுல்லும் போகணும். அதுக்கு கொஞ்சோண்டு தண்ணியை சேர்த்து அது நல்லா கொதிக்கிற வரைக்கும் அப்படியே வெயிட் பண்ணுங்கள். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா 1 சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் ஒரு துளி அளவு சேர்த்து நல்ல ஒரு கொதி வந்த உடனே கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துக்கிறேன். இப்போ பெருங்காயத்தூள், அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி தழை, கருவேப்பிலை சேர்த்து வெள்ளை நரை நல்லா ஃபார்ம் ஆகி அது பிரிகிற வரைக்கும் வச்சுருந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா தக்காளி ரசம் ரெடி ஆகிடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க. தேங்க்யூ.